தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். சொத்து வாங்க போறீங்க அப்படின்னா அந்த இடம் தான் நீங்க வாங்க போறீங்களான்னு சொல்றத ஒரு முறை போயிட்டு நேரில் பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. இப்போ உள்ளூர்ல நமக்கு தெரிஞ்ச இடத்துல இடம் வாங்குறோம்னா பிரச்சனை இல்லை, கண்டிப்பா நமக்கு அந்த இடம் தெரியும், இந்த இடம் இவரோட இடம் தான் தெரியும். இதே வெளியூர்ல போய் ஒரு இடம் வாங்க போறீங்க அப்படின்னா வாங்க போற இடம் தானா நம்மகிட்ட சொல்லியிருக்க சர்வே நம்பர் தான் அங்கே இருக்கான்னு சொல்றத நம்ம தான் நேரில் போய் கள ஆய்வு செஞ்சு தான் இடத்த வாங்கணும். வாங்கிட்டு அப்புறம் ஏமாந்தா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இதை ஏன் நான் சொல்ல வரேன்னா, எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருவர், அவருக்கு தெரிஞ்சவங்க பக்கத்தில் இருக்கிற இடத்தையே மாற்றி எழுதி கொடுத்துட்டாங்க. அவர் போயிட்டு ஒரு இடத்த பார்க்குறாரு, அந்த இடம் அவருடைய இடம் தான் சொல்றது அவருக்கு நல்லா தெரியும். ஆனால் பத்திரம் எழுதுறப்ப அதே சர்வேயில் இருக்கிற பக்கத்து கிராமத்து நம்பரை போட்டு எழுதி கொடுத்துட்டாங்க. இந்த சர்வே தான் இந்த இடத்துக்குரிய நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்கிற சிரமமே உங்களுக்கு வேணாம். முன்னாடிலாம் நம்ம விஓவை கூப்பிட்டு போயிட்டு இந்த சர்வே நம்பர் இதுதானான்னு சொல்கிறத கேட்டு தெரிஞ்சுப்போம். அவரும் வந்து ஒரு சான்று கொடுப்பாரு. இப்போ அது எல்லாமே நம்ம அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா சுலபமாக்கியிருக்காங்க. அது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயந்தான். என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த இடத்துல நிற்கிறீங்களோ அந்த இடத்துல இருந்துக்கிட்டே அந்த இடத்துடைய சர்வே நம்பரை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் நிலம் ஜியோ அப்படின்னு சொல்கிற ஒரு அப்ளிகேஷனை வந்து விட்டுருக்காங்க. அந்த அப்ளிகேஷனுக்குள்ள இது வந்து ரொம்ப நாளாக நடைமுறையில் இருக்குது. நிறைய மக்கள் ஒருவேளை தெரிஞ்சிருந்தாலும் தெரியாத நபர்கள் தெரிஞ்சுக்கோங்க. தமிழ் நிலம் அப்ளிகேஷன், அதாவது அந்த ஆப்புக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பரை போட்டு ஓடிபி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாகின் ஆகும். உங்களுடைய பேரை போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். பண்ண அப்புறம் எந்த இடத்த நீங்கள் வாங்க போகிறீங்களோ அந்த இடத்துல இருந்துட்டு உங்களுடைய லொக்கேஷன் ஆன் பண்ணிங்கன்னா அந்த இடத்துடைய சர்வே நம்பரை காமிக்கும். யார் பேரில் இருக்குன்னு சொல்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை அது அரசுக்கு சொந்தமான இடமா இருந்துச்சுன்னா நீங்கள் டீட்டெயில் எதுவும் பார்க்க முடியாது, சர்வே நம்பரை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால் இனிமேல் இடம் வாங்க போகிறதா இருந்தால் அந்த இடத்துக்கு போங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு பயன்படுத்த தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் பயன்படுத்தி அந்த இடத்துடைய சர்வே நம்பரை தெரிஞ்சுக்கிட்டு யார் பேரில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வாங்குங்க. ஒருவேளை தெரியல அப்படின்னா தெரிஞ்ச நபர்களை கூட கூட்டிகிட்டு போயிட்டு பார்த்து வாங்குங்க. அந்த இடம் ஒருவேளை அவருடைய இடமா இருந்தாலும் வில்லங்களாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு வாங்குங்க. நான் இந்த அப்ளிகேஷனை பற்றி உங்களுக்கு முழுமையான விளக்கம் வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை பற்றி தெளிவாக நான் ஒரு முறை முழுமையான காணொலியை வந்து கண்டிப்பாக நான் போடுறேன். நன்றி, வணக்கம் தமிழ் சொந்தங்களே.